பிரைஸ் த லார்ட். ஆண்டவர் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அனைவருக்குமே அன்பின் வாழ்த்துக்கள். டே டு டே சூத்திர நம்ம பார்க்க போகிற வார்த்தையாவது சங்கீதம் 37:3. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். கர்த்தரை நம்பி நன்மை செய். நம்முடைய நம்பிக்கை எப்போவுமே நம்ம ஆண்டவர் மேலே வைக்கிறவர்களாக இருக்கணும். உலகத்தில் உள்ள வேறொருத்தங்க மேலேயோ இல்லை உலகத்தில் உள்ள நமக்கு இருக்கிற வேறு சம்பத்துக்கள் மேலேயோ நம்ம நம்பிக்கை வைக்காமல் ஆண்டவரையும் நம்பி நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும். அவர் ஒருபோதும் தீமையை பார்க்காத சுத்த கணராக இருக்கிறார். ஸோ நம்ம அவரை நம்பி இருக்கும்போது நம்மக்கிட்ட இருக்கிற தீமைகளை எல்லாம் களைந்து போட்டு ஒரு நன்மையானவர்களாய் நம்மை மாற்ற வல்லவராக இருக்கிறார். அதே போல் தேசத்திற்குரியது சத்தியத்தை மேய்ந்து கொள் அப்படின்னா, இந்த தேசத்தில் அதான் நம்மளை சுற்றி நிறைய நெகட்டிவான விஷயங்கள் இருக்கலாம், நிறைய பொய்யான விஷயங்கள் இருக்கலாம், எல்லாமே பொருளையாக இருக்கலாம், ஒரு ஃபேக்கான விஷயங்களாக இருக்கலாம். ஆனால் நம்ம எடுக்கிற இன்டேக் மேய்ந்துக்கொள் அப்படி நம்ம எடுக்கிற இன்டேக் எப்போவுமே ட்ரூத்தாக தான் இருக்கணும். சத்தியமான விஷயங்களை தான் நம்ம இன்டேக் எடுக்கணும், நன்மையான விஷயங்களை தான் நம்ம இன்டேக் எடுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஐசாக்கு கூட சொல்லலாம். ஈசாக்கு அப்ரஹாமுடைய துறவுகளை தான் திரும்ப வெட்டுவான். ஆனால் சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் பகைச்சு எல்லாவற்றையும் தூத்து போடுவாங்க. ஆனாலும் ஈசாக்கு அவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணாமல் அமைதியாக கிளம்பி போகிற விஷயங்களை பார்க்க முடியும். அப்போ ஆண்டவர் ரெகோபத்தை கொடுத்து ஈசாக்கை பழுக பண்ணுகிறார், பெருக பண்ணுகிறார். அதே போல் நாமும் நம்மக்கிட்ட இருக்கிற தேவையில்லாத விஷயங்கள் எல்லாவற்றையும் கலைந்து போட்டு நன்மை செய்கிறவர்களாக சத்தியத்தை மேய்ந்து கொள்ளாமல் இருக்கும்போது ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் சமாதானமாகும்படி செய்வார் அப்படின்னு ஈசாக்குக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ண ஆண்டவர் நமக்கும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண வல்லவராக இருக்கிறார் அப்படின்ற ஒரு அழகான ஆழமான சத்தியத்தோட இன்றைய தினத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ அண்ட் பிரைஸ் த மைட்டி லார்ட்.